ஆர்டிகல் 370 பத்தி பேசுறாங்க, இஸ்லாமியர்கள் பத்தி பேசுறாங்க, இந்துக்கள் பத்தி பேசுறாங்க. இந்த பாஜக அரசு அங்க இருக்கக்கூடிய இறந்து விட்டவர்களுக்கு அவர்களுடைய பூதோடல்களுக்கு கிட்டத்தட்ட 26 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் எல்லா மதத்தை சார்ந்தவரும் உண்டு. அங்க இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ், அந்த போனி ரைடர்ஸ் சொல்லக்கூடிய அந்த லோக்கலைட்ஸ், போனிவாலாஸ் சொல்லக்கூடிய லோக்கலைட்ஸும் உண்டு. ரெட் கார்பெட் போட்டு நடந்து போய் நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அங்க அஞ்சலி செலுத்துறார். சோசியல் மீடியால பாஜகவுடைய தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இது எப்படி? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிகளும் இந்த விஷயத்துக்கு ரொம்ப வருத்தம் தெரிவித்திருக்காங்க, கண்டோலன்ஸ் அறிவித்திருக்காங்க. மசூதிகள்ல அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. லோக்கல்ல அங்க வாழக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் நம்மளது டூரிஸ்ட பாதுகாத்திருக்காங்க. ஒரு இந்து சகோதரி சோசியல் மீடியால பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் தவறான ஒரு தகவல். எங்களோட டிரைவரே ஒரு இஸ்லாமிய டிரைவர் தான். அவர் எங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னோட உயிரையும் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைவர் தான் எங்களுக்கு இருந்தார் அப்படின்ட்டு.